ஸ்ரீ தலையூர் காளி ஃபார்ம்ஸ் நாமக்கல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோழி பண்ணைக்கு வாங்குகிற மின் இணைப்பு பற்றின வீடியோ. அதாவது வந்து அது மின் இணைப்பு வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அதோட ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கோழி பண்ணை சர்வீஸில் சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸ் இருக்குது. அது நமக்கு என்ன எவ்வளோ லோடு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சிங்கிள் ஃபேஸோ 3 ஃபேஸோ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லைட் எத்தனை யூஸ் பண்ணுவோம், ஃபேனு மோட்ரு இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி அது எத்தனை ஹெச்பி வரும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கணக்கு வச்சு சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் தேவைப்படும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ராசஸிங் டாக்குமெண்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த லேண்டோட பட்டா கொடுக்கணும். அந்த பட்டா வந்து தனிப்பட்டாவாக இருந்தால் ஓகே, அப்படி இல்லை கூட்டுப்பட்டா வந்துச்சு அப்படின்னா கூட்டுப்பட்டாவில் வர்றவங்கிட்ட ஆட்சேபனை இல்லை, எந்த ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வாங்கணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இது ரெண்டையும் கொடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இபியிலிருந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இடத்த செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, ஒரு கம்பம் கீது போடணும், 2 கம்பம் போடணும் அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகும். இல்லை ஒன்றும் கம்பெல்லாம் தேவையில்லை, பக்கத்துலேயே தான் கம்பம் இருக்குது அப்படின்னா எதுவும் தேவையில்லை, அடுத்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து அந்த மீட்ரு போட்டி வைக்கிறதுக்கு தேவையான இடம் உங்கள் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் வைக்கிறதுக்கான இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸிங் நடக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இபிக்கு வந்து ஆன்லைனில் கட்டுற பேமெண்ட் அப்ராக்சிமேட்டாக ஹெச்பி கணக்கில் வேரியேஷன் ஆகும். இதுக்கு வந்து மினிமம் சார்ஜ்னு ஒரு அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து கரண்ட் யூஸ் பண்ணாலும் பண்ணலை அப்படின்னாலும் ஹெச்பிக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இபியில் இருக்கிற சார்ஜஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கரண்டில் யூனிட்டுக்கு 4 ரூபா 60 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இபியில். ஸோ இதெல்லாம் தான் தேவையான டாக்குமெண்ட்டு. ப்ளஸ் வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா மின் இணைப்பு வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவலில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்டில் வந்து பதில் சொல்கிறேன். ஏதாச்சும் டீட்டெயில் விட்டுருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.